இன்று நாம் மாணிக்கவாசகரின் குருபூச தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த குருபூச தினமானது கடந்த 3 நாட்களுக்கு முதல் முடிவடைந்த போதிலும் நாங்கள் இந்த ஒன்று கூட அல்ல, இன்றைக்கு அவற்றை ஞாபகார்த்தமாக அதை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சமயபுரவர்கள் நால்வரிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக காணப்படுபவர் இந்த மாணிக்கவாசகர் பாண்டி நாட்டிலே திருவாரூரில் அவதரித்தவர். அவர் அப்பாண்ட பேர் சம்புபாதாசரியர், என் அம்மாண்ட பேர் சிவஞானவரியர். இவர் உங்களுக்கு தெரியும், 14 வயதிலேயே கல்விகளில் சிறந்து விளங்கினவர். இவற்றை திறமையை பார்த்து பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்ன செய்கிறாருன்னா, தனது மந்திரி பதவியாக அந்த மாணிக்கவாசகரை தெரிவு செய்து அவருக்கு மந்திரி பதவியை வழங்குகின்றார். இவர் மந்திரி பதவி அவருக்கு வழங்கும் போது இவருக்கு தென்னவன் பிரவராயர் என்ற பெயரை சூட்டிக் கொள்கின்றார். இவர் மந்திரி பதவி ஏற்ற போது இவருடைய வயது 24. இவருக்கு அந்த பதவிகள் எல்லாம் பெருசா ஆசை இல்லை. அவற்றை மனம் சிவனையே சிந்தித்து கொண்டிருந்தது. தான் எப்போது சிவபெருமானிடம் செல்வன், சிவபெருமான் எப்போது தன்னை ஆட்கொள்வார் என்று இறை பக்தியிலையும் சிவபெருமானில் மிகுந்த பக்தியுடையவராக அவர் காணப்படுகின்றார். இவர் உங்களுக்கு தெரியும், 8ஆம் திருமுறை இவர்த அருட்பாடல்கள், திருவாசகம், திருக்கோவையாரை அருளியுள்ளார். இவற்ற திருவாசகங்கள் 658 பாடல் வரிகளை கொண்டுள்ளது. அதில் உங்களுக்கு தெரியும், இந்த சிவபுராணத்தில் வார வாழ்க வாழ்க என்று நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, அந்த வாழ்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வாழ்கவில் முடியும். அடுத்த பார்த்தீங்கன்னா வெல்க, வேகம் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அப்படி வெல்க வெல்க என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வெல்க வரும். அதே மாதிரி போற்றி போற்றி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 போற்றி என்று அந்த சிவபுராணத்தில் வரும். அப்போ இந்த 6 வெல்க, 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, இதுகளை கொண்டு 658 பாடல்கள் அடிகளை கொண்டதாக இந்த திருவாசகம் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ படித்த சிவபுராணம் எத்தனை பாடல் வரிகளை கொண்டுள்ளது தெரியுமா இருக்கும்? இந்த சிவபுராணம் எத்தனை பாடல் வரிகளை கொண்டுள்ளது? 95 பாடல் வரிகளை கொண்டுள்ளது. அப்போ 95 பாடல் வரிகளை கொண்ட இந்த சிவபுராணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படும். இந்த மாணிக்கவாசகர் உங்களுக்கு தெரியும், அவர் பாண்டிய மன்னன் சொல்லுகிறார், எங்களோட இதில் இருக்கிற குதிரைகள் முழுக்க, நல்ல தொழுவத்தில் இருக்கிற குதிரைகள் முழுக்க அவங்க வந்து சொல்கிறாங்களாவே, இந்த சீடர்கள் நோய்வாய்ப்பட்டு சரியா முதிர்ந்த நிலையில காணப்படுது. அப்போ வேறு குதிரைகள் வாங்கணும்னு சொல்லி பாண்டிய மன்னன் இந்த அரிமர்த்தன பாண்டியன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அழைப்பு விடுக்கிறான் தன்னை மந்திரி. அப்போ மந்திரி வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அப்படி குதிரை வாங்கி கொண்டு வர சொல்லி 12,000 பொற்காசு, அதை விட நிறைய பொன் பொருள் எல்லாம் இதில் எடுத்துட்டு போய் நீங்கள் நல்ல தரமான குதிரையாக வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பேக்குள்ள திருவாத ஊரர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் போய்கொண்டிருக்க ஒரு ஒலி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கும். நமசிவாய நமசிவாய என்ற ஒரு ஒலி ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த ஒலியில் கவரப்பட்டவராக இந்த திருவாத ஊரர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒலி வந்த பக்கமாக சென்று கொண்டு இருக்குது. பங்கவை பார்த்தாருண்டா, சிவபெருமான் ஒரு கல்லால மேல நிழல்ல இருந்து கொஞ்சம் சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த திருவாதூரர் போய் சொல்றாருன்னு சொன்னால், தன்னையும் அதில் சேர்த்து கொண்டு தனக்கும் அருள் பாலிக்குமாறு வேண்டுகின்றார். அப்போ சிவபெருமானையும் அவருக்கு அருள் பாலித்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவர் நிறைய பாடல்களை பாடுறார். மனம் உருகி பாடிக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாளும் நான் தவற விட்டுட்டேனே, இப்படி ஒரு வாய்ப்பு என்று சொல்லி மனம் உருகி பாடிக்கொண்டிருக்கிறார். அவற்றை பாடல்கள் எல்லாம் மாணிக்கம் போன்று நல்ல இனிமையாக இருந்தபடியா சிவபெருமான் அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயரை சூட்டுகின்றார். சூட்டி அவர் இந்த இறை தொண்டு செய்து தன்னை காலத்தை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாத்தையுமே இறைவனுக்கு கோயில் கட்டி அதிலேயே செலவு செய்கிறார். அவரோட வந்த சீடர்கள் எல்லாம் இதை உணர்ந்து ஓடி போய் பாண்டிய மன்னனுக்கு முறையிடணும். இப்படி திருவாத ஊரர் அங்கே எல்லாம் அவங்களோட பணம் எல்லாத்தையும் செலவு செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லியிருக்க, உடனே திரும்ப இவருக்கு அனுப்பி உடனடியாக அங்கே குதிரைகளோட வரை சொல்லி அங்கே தாவல் கொடுக்கல. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், போய் முறையிடுறார். சிவனுக்கு முறையிட சிவபெருமான் மாணிக்க கல்லை கொடுத்து
அனுப்புகிறார் திருவாத ஊரட்டு. அப்போ கொடுத்து அனுப்பி இவர் கொண்டு அங்கே கொடுத்து பாண்டியம்மன்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறார், இப்படி நான் அங்கே நல்ல சேவை செய்து கொண்டு இருந்த நான் இந்த கல்லை உங்களுக்கு தந்து விட்டவர் உங்களுக்கு 3ஆம் நாள் குதிரையெல்லாம் வந்து சேரும்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கல. அப்போ அவர் நம்புகிறார். நம்பி அங்கே அரண்மனையில் வேற வச்சு கொண்டு கேட்கல. பேருந்து பார்த்தா குதிரை வேற எல்லாம் இப்போ இவருக்கு சரியான வெப்பத்தில் வெயில் எல்லாம் விட்டு சரியா கொடுமைப்படுத்துகிறேன். இவர் திரும்ப முறையிட்ட அழுது கொண்டு கேட்கல. அண்டு குதிரையெல்லாம் வருது. குதிரையெல்லாம் வந்த உடனே அந்த தொழுவத்தில் எல்லாம் காட்டி அப்போ இவருக்கெல்லாம் பெரிய பாராட்டு நடந்து கொண்டு கேட்கல. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டிராக அந்த குதிரைகள் முழுக்க நிறையா மாறி ஊழாகிட்டு உள்ளுக்குள்ளே இருந்த குதிரைகளை எல்லாம் கடிச்சு கொண்டு இப்படியெல்லாம் செய்து கொண்டு கேட்க திரும்பவும் என்ன செய்கிறார், இவருக்கு சரியான வெப்பத்தில் இவரை நிப்பாட்ட இறைவனை வனமுறை பாடைக்குள்ள வைகநதி பெருக்கெடுக்குது. வைகநதி பெருக்கெடுக்க அப்போ இவர் அந்த வெப்பமெல்லாம் தணிஞ்சிடும். வைகநதி பெருக்கெடுத்து கொண்டிருக்கேங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அணகட்டுனம் செம்மன செல்லின பங்கங்க அடபடாமல் இருக்கு. பிறகு அவருக்கு கூலியாளாக இந்த சிவபெருமான் வந்து விளையாடி மண்ணை வெட்டுறது கொட்டுறது இப்படியே சரியான அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கேங்க. அதை திரும்ப போய் இறைவனிட்ட முறையீடு செய்யணும். எல்லா பங்கும் அடப்பட்டு கொண்டு கேட்க இல்லை. இப்போ செம்மன செல்லின பங்கு மட்டும்தான் அடபடாமல் இருக்கு. ஒருவர் வந்து சரியான பிராளி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் முறையிட. பின்ன மன்னன் வந்து அவருக்கு அடிக்கிறதுக்கு அடியெடுத்து ஓங்கேக்குள்ள எல்லா முதுகுலையும் அந்த அடிபடுது. இறைவனை காணேன். அப்போ இவர்கிட்ட அற்புதத்தை அப்பவும் மாணிக்கவாசகர் அதை பார்த்து மெய்சில் இருக்க நிறைய பாடல்களை பாடி இருக்கிறார். இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவர் அடியவர்களோட சேர்ந்து தனக்கு அருள் பாலித்து தன்னை இறைவனோட ஆட்கொள்ள சொல்லி திரும்ப கேட்கக்குள்ள அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இந்த கோயில் கரையில் இருந்து வழிபாடு நிகழ்த்தி சிவதொண்டு செய்து கொண்டிருங்கோ. இந்த குளத்தில் இருந்து ஒரு தீப்பிழம்பு தோன்றும். அந்த தீப்பிழம்பு தோன்ற அன்று எல்லோரும் அந்த சிவசோதியில் கலந்து நீங்கள் இறைவனை அடையுங்கோன்னு சொல்லி அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அவர் மறையக்குள்ள. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எல்லோரும் அந்த ஒளிப்பிழம்பு 3ஆம் நாள் தோன்றேக்கு அந்த குளத்தில் இந்த மாணிக்கவாசகர் சிவ தியாகத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிச்சாக்கள் எல்லாம் என்ன செய்யணும், அந்த சோதியில் கலந்துட்டுறேன். மாணிக்கவாசகருக்கு மட்டும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. திரும்பவும் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு கோயிலாக சென்று வழிபாடு நிகழ்த்தி திரும்பவும் இறைவனை மெய்யன்போடு வழிபட்டு நிறைய பாடல்களை எல்லாம் பாடி அவர் கண்ணீர் மல்க பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கு திருவாசகமாக இருக்கு. அவர் பிறகு இறைவனோட கலந்து 32 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் முத்தி அடைஞ்சிட்டார். அவர் இறைவனை உங்களுக்கு தெரியும், காதலன் காதலி வடிவத்திலான அவர் என்ன செய்தவர், இறைவனை ஒரு காதலியாக பாவனை செய்து வழிபட்டிருக்கிறார். இந்த திருவாதிர நேரத்தில் இறைவன் வீதிவலம் வருகின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சக்தி இடது பக்கமாகவும் வலது பக்கம் இந்த மாணிக்க வாசகர் வலம் பார்க்க நாங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கோயில்கள்லாம் ஏனைய சமய உறவரையும் விட இந்த மாணிக்க வாசகருக்கு மிக முன்னுரிமை வழங்கப்படுறதை நாங்கள் பார்க்கலாம் என்று கூறி, நீங்களும் நல்ல சிவபக்தர்களாக இருந்து நல்ல ஒழுக்கத்தோட கல்வியை கற்று உயர்வடைய